ஒரு தடவை விஜய்க்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். மக்கள் வந்து சரியில்லைன்னா அடுத்த டைம்ல அட்ரஸ் எல்லாம் ஆக்கிடுவாங்க. மக்கள் கையில கொடுத்தாச்சு, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருவோம். இல்லைங்க, அவங்க கொடுக்க விடலையே. விஜயகாந்த் கொடுக்க விட்டாங்களா? இதுக்கு எப்படி விஜய் ஷைன் பண்ணி வராரோ இதே ஈக்குவலா இதுக்கு ஈக்குவலா இதோட கூட தான் சொல்லலாம். விஜயகாந்துக்கு அவ்வளோ மாஸ் கிரியேட் ஆச்சு, நல்ல பவர்ஃபுல்லா பேசினாரு. அவர் அட்ரஸ் எல்லாம் ஆக்கிட்டாங்களே, இன்னைக்கு உயிரோட இல்லையே. அந்த கட்சி என்ன சும்மா வேலிட் இல்லாத கட்சியில் இருக்காது. அப்போ பாருங்க, ஒன்று இவங்க என்ன செய்வாங்கன்னா லாரி ஏற்றி கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மாவெல்லாம் ஒரு லாரி ஆக்சிடென்ட் ஆக்கி கொலை பண்ணுறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணாங்க. சட்டமன்றத்தில் முடிய பிடிச்சி இழுக்க வைக்க, சேலை இழுக்க, என்னெல்லாமோ கொடுமைப்படுத்தி பார்த்தாங்க. அந்த அம்மா அந்த அரசியலே வேண்டான்னு சொல்லி பெங்களூருக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் சசிகலாவுடைய ஹஸ்பண்ட் அவர் நடராஜன் அவர் வந்து நாங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்டாக இருக்கோம் சொல்லி அந்த காம்பவுண்டெல்லாம் ரைஸ் பண்ணி, அவங்க வீட்டு காம்பவுண்ட் ரைஸ் பண்ணி குண்டர்கள் மாதிரி வீட்டை சுற்றி காவல் காத்து அந்த அம்மா பிடிச்சி பழையபடி உட்கார வச்சது இவங்க தான், சசிகலா குடும்பம் தான். அப்போ இப்படி அவங்கள வெறுக்கிற அளவுக்கு டீஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், ஒரே விஜயை பற்றி கிரிட்டிசிசம் ஆரம்பிச்சாச்சு. ஃபுல்லாக எந்த பக்கம் நீங்கள் சமூக வலைத்தை போங்க கிரிட்டிசிசம் தான். அணில்னு என்னெல்லாமோ போட்டு கேவலமாக கிரிட்டிசம் பண்ணுறாங்க. இதே இது இவங்க குடும்பத்தை பற்றி இவங்க வாழ்க்கையை பற்றி கிரிட்டிசம் பண்ணால் நாடு தாங்காத. புரியுதா? ஜனநாயக நாட்டில் வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து உரிமை தானே இருக்கட்டுங்க. அதாவது ஓவரா பண்ணுறாங்கல்ல. இப்போ இதே இவங்க டீம் எதிர்த்து அடிச்சாங்கன்னா தாங்குமா? திமுக மீது இவர்கள் வைக்காத விமர்சனம் எப்படி? திமுகவினுடைய குடும்ப ஆட்சின்னு சொல்லிட்டு விஜய்ல இருந்து எல்லாருமே தானே பேசுறாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிரடி இவங்க வந்து விமர்சனமா தானே எதிர்கொண்டு இருக்காங்க. அந்த விமர்சனத்துக்கு தான் இப்போ பதஷ்டம் கொடுக்குது.